கஸ்டமைசிங் ஸ்டார்ட் மெனு. ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரெடியான ஒன்று, கம்ப்யூட்டர் ரெடியான ஒன்று, எனக்கு கம்ப்யூட்டருக்கு கமாண்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று டெஸ்க்டாப் வழியாக நான் வந்து கமாண்ட் கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் மெனு வழியாக நான் கமாண்ட் கொடுக்கலான்னு பார்த்தோம். ஸோ ஸ்டார்ட் மெனுவில் எப்படி ஒரு ப்ரோக்ராமை வந்து ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் டைப் அடித்து ஃபைன் பண்ணி எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது அந்த ஸ்டார்ட் மெனுவை நமக்கு வேணுங்கிற மாதிரி எப்படி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்டார்ட் மெனு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அது நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் மெனுவில் ஒன்றாவது ஏரியா இது பார்த்தீங்கன்னா பின்டு ப்ரோக்ராம்ஸ். பின்டு ப்ரோக்ராம்னா இப்போது நான் நிறைய துண்டு ஷீட்டில் எழுதிக்கிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு முக்கியமான ஷீட்லாம் ஒரு 2-3 இருக்குன்னு வச்சுங்களேன். அதை எடுத்து என்ன பண்ணுவோம், தனியாக ஒரு இடத்துல பின் பண்ணி வச்சுக்குவோம். எனக்கு வேணுங்கிறப்ப டக்குன்னு அதை ரெஃபர் பண்ணிப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த கம்ப்யூட்டரில் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும். அடிக்கடி உபயோகப்படுத்துகிற மாதிரியான சில விஷயங்களை பின் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த ஸ்டார்ட் மெனுவில் ஒவ்வொரு முறையும் நான் தேடி 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 ரன் பண்ண தேவையில்லை, டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பின் பண்ண ப்ரோக்ராம் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பின்டு ப்ரோக்ராம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நான் எந்த ப்ரோக்ராமும் பின் பண்ணலை. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா பாருங்கள், பின் எ ப்ரோக்ராம் டு ஸ்டார்ட் மெனு. எனக்கு என்ன பண்ணுன்னா இந்த ஏரியாவை பின் ஏரியான்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியாவில் நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராமை பின் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நோட் பேட், ஸோ இந்த இடத்துல டைப் அடித்தோன்னா நோட் பேட் வருது. இது ரைட் கிளிக் அடித்து, ஸோ இதை என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் அடித்தேன்னா இந்த மெனு வருது. இங்கே பாருங்கள், பின் டு ஸ்டார்ட் மெனு, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது பின்டு ஏரியா. ஸோ இப்போது இந்த இடத்துல எனக்கு சாஃப்ட்வேர் வந்திருக்கு. இப்போ இதே பாருங்கள், நான் சாலிட்டயர் கேம் இருக்குது, அந்த கேமை நான் ஒரு முறை கிளிக் பண்ணுறேன், இது வந்துருச்சு. இப்போது ஸ்டார்ட் மெனுக்கு வரேன். இப்போ பாருங்கள், பின்டு ஐட்டம்ஸ்லாம் ஒரு கோடு இருக்குது, அந்த கோட்டுக்கு மேலே இருக்குது. இந்த ஏரியாவில் ரீசன்ட்லி ஓப்பன்டு ப்ரோக்ராம்ஸ்லாம் இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஓப்பன் பண்ணுறேன், PAINT பெயிண்ட் நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், பெயிண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு முறை நான் மெஷினை ரீஸ்டார்ட் பண்ணாலும் அது ஞாபகம் வச்சு எனக்கு டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் எதெல்லாம் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணணும் அந்த ப்ரோக்ராம்லாம் இங்கே இருக்கும். நான் ஒவ்வொரு முறையும் இந்த ஆல் ப்ரோக்ராம் வழியாக போய் சர்ச் பண்ணி எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல வந்துட்டு பார்த்துட்டு எனக்கு வேணுங்கிற இப்போ பெயிண்ட் அடிக்கடி யூஸ் பண்ண போகிறோன்னா இதை ரைட் கிளிக் அடித்து பின் டு ஸ்டார்ட் மெனு கொடுத்துட்டுனா அது பாருங்கள் பின் ஏரியாவில் வந்துருச்சு. ஸோ அதுதான் இங்கே பார்த்தோம், பின் எ ப்ரோக்ராம் டு ஸ்டார்ட் மெனு. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதுதான் இந்த ஏரியா 1ஆம் நம்பர் போட்டிருக்காங்க இல்லைங்களா, இது பின்டு ப்ரோக்ராம்ஸ். ரெண்டாவது ஏரியா என்ன அப்படின்னா ரீசன்ட்லி ஓப்பன்டு ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசன்ட்லி என்னென்ன இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நான் இப்போ பாருங்கள் சாலிட்டேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே பெயிண்ட்டும் இங்கே தான் இருந்துச்சு, நான் என்ன பண்ணேன்னா அதை வந்து பின் பண்ணி வச்சுக்கிட்டேன், அதனால் அது மேலே போயிடுச்சு. ஸோ இந்த சாலிட்டேர் வந்து கீழே இருக்குது. ஸோ இன்னும் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சசரிஸில் சரி ஸ்டிக்கி நோட்ஸ், இந்த கேல்குலேட்டர் இருக்குது, நான் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள் கேல்குலேட்டர். ஸோ இன்னொரு முறை எனக்கு கேல்குலேட்டர் வேணுன்னா நான் எதையும் தொலைவ தேவையில்லை, ரீசெண்ட்லி ஓப்பன்டு ப்ரோக்ராம்ஸில் இருக்கான்னு பார்க்கலாம். இருந்துச்சுன்னா நான் அதை போய் ஓப்பன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நான் சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுறதை இங்கே பின் பண்ணிக்கலாம். சார் எனக்கு பெயிண்ட் வந்து பின் பண்ண வேண்டாம், எனக்கு அதுலேருந்து ரிமூவ் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் அடித்து அன்பின் ஃப்ரம் ஸ்டார்ட் மெனு கொடுத்துட்டுனா அது பாருங்கள் அந்த பின்டு ஏரியாவிலேருந்து எனக்கு வெளியே வந்துருச்சு. ஸோ அப்போது 2 ஐட்டம் நமக்கு தெரியுது. ஸோ ஒன்று பின்டு ப்ரோக்ராம்ஸ், இன்னொன்று ரீசெண்ட்லி ஓப்பன்டு. இன்னொன்று ஒரு இப்போ இந்த நோட் பேட் இருக்குன்னு வச்சுங்களேன், சில சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம டாக்குமெண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த மாதிரி டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்டு எதெல்லாம் இப்போ ரீசெண்டாக ஒர்க் பண்ணியிருக்கோமோ அந்த டாக்குமெண்ட்டும் சேர்த்து இந்த இடத்துல வந்து ஒரு சைடில் ஒரு மெனு இருக்கும், சின்னதாக ஒரு பாயிண்ட் இருக்கும்.
அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணோம்னா அதில் நம்ம ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஃபைலும் அதில் இருக்கும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ ஃபைல்னா இப்போ உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது, இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக நான் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன், இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்க்கலாம். இப்போ நோட் பேடில் பார்த்தீங்கன்னா நான் பாருங்க டெஸ்ட் காப்பி டெஸ்ட் இது ரெண்டும் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த சாஃப்ட்வேர் வழியா நான் என்னென்னலாம் ஓப்பன் பண்ணணும் அது எல்லாமே இங்கே இருக்கு. ஸோ அதுதான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்க, மூணாவது ஐட்டம் என்ன, ஓப்பன் ப்ரோக்ராம் ஜம்ப் லிஸ்ட். அதாவது ஒரு ஃபைல் ஒரு சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் நான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக, நான் அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், டைரெக்டாக இதுலேயே இருக்கான்னு செக் பண்ணலாம். நான் இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா இதை ரீசெண்டாக எந்தெந்த ஃபைல் ஆப்ரேட் பண்ணியிருக்கேன்னு தெரியும். இது வழியாகவும் கிளிக் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜம்ப் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது நாலாவது ஏரியா நம்ம ஏற்கனவே பார்த்தது சர்ச் பாக்ஸ், இது பார்த்துட்டோம். அஞ்சாவது மோஸ்ட் ரீசன்ட்லி பின்டு. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம பின் பண்ண எது ரொம்ப ரீசெண்டாக பின் பண்ணமோ அது கீழே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேல்குலேட்டரை பின் பண்ணுறேன், பின் டு ஸ்டார்ட் பண்ணு பாருங்கள் கீழே வருது. சாலிட்டேர் நான் பின் பண்ணுறேன், அது இங்கே பாருங்கள் கீழே வரும். அதுதான் மோஸ்ட் ரீசெண்டாக எது பின் பண்ணுறோமோ அது டாப் டு பாட்டம் வரும். சரிங்களா? ஓகே, அதுதான் இந்த அஞ்சாவது பாயிண்ட்ல சொல்கிறாங்க. ஆறாவது கஸ்டம் மெனு. ஸோ இந்த ரைட் ஏரியா பார்த்தீங்கன்னா ரைட் பேன் அப்படின்னு பார்க்குறோம். இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கஸ்டம் மெனு. இது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அப்படிங்கிறது நான் இந்த கம்ப்யூட்டருக்குள்ளார வர்றதுக்காக யூஸ் பண்ண நேம். ஸோ அந்த நேம் அது ரிலேட்டடாக எல்லா ஃபைலையும் நான் ஓப்பன் பண்ணணும்னா இந்த கஸ்டம் ஷார்ட்கட் மெனுவை கிளிக் பண்ணனா போதும், அது ரிலேட்டடாக எனக்கு ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே இருக்கும். பாருங்க, கான்டாக்ட்ஸு, டெஸ்க்டாப்பு, டவுன்லோடு, ஃபேவரைட்ஸு, லிங்க்ஸு, மை டாக்குமெண்ட்ஸு, மை மியூசிக், பிக்சர்ஸு, மை வீடியோஸ், சேவ்டு கேம்ஸ், சர்ச்சஸ், இந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் கஸ்டம் மெனு. இது ரைட் பேன், ஸ்டார்ட் மெனுனுடைய ரைட் பேன். இந்த ரைட் பேனில் ரொம்ப மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம இங்கே போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது நம்ம ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போது இதை எப்படி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ எப்படி பின் பண்ணுறது அன்பின் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா? எந்த ஐட்டத்தை பின் பண்ணி வச்சுக்கணுமோ அது ரைட் கிளிக் அடிச்சிங்கன்னா பின் டு ஸ்டார்ட் மெனுன்னு வரும். ஸோ அது பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிமூவ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ரிமூவ் ஃப்ரம் லிஸ்ட்டு. இந்த ஐட்டம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், ரிமூவ் ஃப்ரம் லிஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸோ அது இங்கேருந்து போயிடும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. எப்படி ஒரு ஸ்டார்ட் மெனுவிலேருந்து எப்படி எனக்கு வேணாங்கிறத ரிமூவ் பண்ணுறதுனா ரிமூவ் பண்ணிக்கலாம். மூவ் ஸ்டார்ட் மெனுனா என்னன்னா, இந்த மெனுவை எனக்கு இங்கே இருந்தால் எனக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னா வேற எங்கேயாவது மூவ் பண்ண முடியுமானா பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு பேர் என்னன்னா டாஸ்க் பார். இந்த ஹரிசான்டல் பார் ஒன்று இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் என்னன்னா டாஸ்க் பார்னு சொல்றாங்க. இந்த டாஸ்க் பார்ல தான் இந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்கு. இந்த டாஸ்க் பாரை இங்க பாருங்க, இதெல்லாம் சில ஐட்டம்ஸ்லாம் ஐகான்லாம் டிஸ்பிளே ஆகுது, இதை எதுவும் பண்ண முடியாது. இந்த எம்டி ஏரியாவில் வந்துட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னம்னா நமக்கு இது மூவ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண, ஓகே இப்போ பாருங்க. ஸோ நான் இதை வந்து அப்படியே மூவ் பண்ணுறேன் பாருங்க. இதை அப்படியே ட்ராக் பண்ணனா ரைட் சைட்லேயோ இல்லை டாப்லேயோ இல்லை லெஃப்ட் சைட்லேயோ என்னால் கொண்டு வர முடியும். ஸோ இது ஸ்டார்ட் மெனுவை எனக்கு வேணுங்கிற இடத்துல மூவ் பண்ணிக்கலாம். சார் எனக்கு இது வந்து பசங்க வந்து தெரியாமல் மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த டாஸ்க் பாரை ரைட் கிளிக் அடிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், லாக் த டாஸ்க் பார். இதை டிக் மார்க் பண்ணிட்டேன், நான் ஒரு முறை கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்க டிக் மார்க் ஆயிருக்கு. இதுக்கு மேலே நான் ட்ராக் பண்ணுறேன் பாருங்க. இப்போ ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுறேன், நகரவே இல்லை, ஏன்னா இது லாக் பண்ணிடுச்சு. சரிங்களா? ஓகே, எப்படி ஸ்டார்ட் மெனுவை நம்ம மூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ கிளியர் ரீசன்ட்லி ஓப்பன்ட் ஃபைல்ஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் மெனு. எனக்கு ரீசண்டாக இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இந்த ஐட்டம்ஸ் வந்து எனக்கு வந்து கசன்னு இருக்குது, எனக்கு கிளியர் பண்ணும் அப்படின்னா எப்படி கிளியர் பண்ணுறது? ஸோ இப்போது முக்கியமான வேலை பண்ண போகிறோம். அதாவது என்னுடைய ஸ்டார்ட் மெனுவை கஸ்டமைஸ் பண்ணிக்க போகிறோம். கஸ்டமைசேஷன் வந்துட்டாவே கம்ப்யூட்டரில் அந்த நம்ம மெயினாக யார் கூட பேசிகிட்டு இருக்கோம், இப்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்து கூட பேசிகிட்டு இருக்கோம்னு நம்ம பார்த்தோம், ஓஎஸ் கூட பேசிகிட்டு இருக்கோம்.
அந்த ஓஎஸ்ஸை ஒவ்வொரு யூஸரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கம்ப்யூட்டரை செட் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம்னு நினைப்பாங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய விஷயங்களை நமக்கு வேணுங்கிற மாதிரி செட்டப் பண்ணிக்கிறதுக்கு நிறைய செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த செட்டிங்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் பேனல். ஸோ உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடம் எங்கன்னா அது கண்ட்ரோல் பேனல். ஸோ இப்போ பாருங்க நம்ம எங்கே வரணும்னா இங்கே பாருங்க, இது இந்த ஸ்டார்ட் மெனுனுடைய ரைட் பேனலில் கண்ட்ரோல் பேனல் இருக்கு. இந்த கண்ட்ரோல் பேனலில் தான் எல்லா விதமான செட்டிங்ஸும் இருக்கு. பாருங்க எல்லாமே செட்டிங்ஸ். எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு சாம்பிள் தான். இந்த ஸ்டார்ட் மெனுவை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறது ஒரு சாம்பிள் காட்டுறேன். இது ஒன்ஸ் ஒரு ஐடியா வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், இது நீங்கள் காமன் சென்ஸ் தான். உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எது மாற்றணுமோ, டெஸ்க்டாப்பை மாற்றணுமா இல்லை எது மவுஸ் பாயிண்டர் மாற்றணுமா, எதை வேணுனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக மாற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு இங்கே எதுவுமே வரக்கூடாது சார், ரீசெண்ட்லி ஓப்பன் இதில் எனக்கு எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா பாருங்கள், அப்பியரன்ஸ் அண்ட் பர்சனலைசேஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். கண்ட்ரோல் பேனலில் இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், கண்ட்ரோல் பேனலில் அப்பியரன்ஸ் அண்ட் பர்சனலைசேஷன். இதை நான் பாருங்கள் பேக்கில் கிளிக் பண்ணேன்னா பாருங்கள் அப்பியரன்ஸ் அண்ட் பர்சனலைசேஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இதில் டாஸ்க் பார் அண்ட் ஸ்டார்ட் மெனு, இது டாஸ்க் பார், அதில் இருக்கிறது தான் ஸ்டார்ட் மெனு. ஸோ இதை பற்றி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். இதில் பாருங்கள் டாஸ்க் பார் ரிலேட்டட் செட்டிங்லாம் இங்கே இருக்குது. எனக்கு வேணுங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் மெனுவை எனக்கு செட் பண்ணும். நான் இங்கே வரேன். இங்கே பாருங்கள், ஸ்டோர் அண்ட் டிஸ்பிளே ரீசெண்ட்லி ஓப்பன்டு ப்ரோக்ராம்ஸ் இந்த ஸ்டார்ட் மெனு. எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு நான் வேணுங்கிறத பின் பண்ணது மட்டும்தான் இங்கே இருக்கும். அதை தவிர நான் வேற எதை ஓப்பன் பண்ணாலும் இப்போ எனக்கு இங்கே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா சாலிடயர் இருக்கு, SOL சாலிடயர். நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ சாலிடயர் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், ரீசெண்ட்லி ஓப்பனில் எனக்கு வரல. ஏன்? நான் என்னுடைய கம்ப்யூட்டருக்கு சொல்லிட்டேன், எனக்கு மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான ஐட்டத்தை மட்டும் நான் பின் பண்ணி வச்சுக்குவேன், அது மட்டும் இங்கே வந்தால் போதும். அதை தவிர வேறு ஏதாவது யூஸ் பண்ணனா எனக்கு வேண்டான்னு சொல்கிறதுக்கு ஒரு செட்டிங் இருக்குது. எங்கே? இப்போ மறுபடியும் நான் வரேன் பாருங்கள், ஸ்டார்ட் மெனுவில் கண்ட்ரோல் பேனலில் அப்பியரன்ஸ் அண்ட் பர்சனலைசேஷனில் டாஸ்க் பார் அண்ட் ஸ்டார்ட் மெனு இருக்குது. இதில் ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு இந்த ப்ரைவசியில் ஸ்டோர் அண்ட் டிஸ்பிளே ரீசெண்ட்லி ஓப்பன்டு ப்ரோக்ராம்ஸ் இன் ஸ்டார்ட் மெனு, இது வேணுமா வேணாமான்னு கேட்டுச்சு. டிக் பண்ணியிருந்தா வேணும், எனக்கு வேண்டான்னு ரிமூவ் பண்ணிட்டதுனால எனக்கு இனிமேல் அது வராது. அதுதான் இது கிளியர். டு அட்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஷார்ட்கட்ஸ் ஃபார் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு ப்ரோக்ராம்ஸ். இப்போ நான் பின் பண்ணிக்கிறேன் இல்லைங்களா? இப்போ இங்கே பின் பண்ணிக்கிறோம் இல்லை ஓப்பன் பண்ணதெல்லாம் இங்கே லிஸ்ட் வருது. எத்தனை ப்ரோக்ராம் அந்த மாதிரி வரலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், எகெயின் டாஸ்க் பாரில், ஸோ இங்கே பாருங்கள் ஸ்டார்ட் மெனுவில் கஸ்டமைஸ்னு இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் டு டிஸ்பிளே. இப்போ இது ஆக்ஷனில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவே வரல அப்படின்னா அது எப்படி வரும்? வராது. அதனால இங்கே பாருங்க, இப்போ எனக்கு 5 ப்ரோக்ராம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும்னா நான் 5ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டுனா எனக்கு லேட்டஸ்ட்டாக 5 ஐட்டம் மட்டும்தான் இங்கே ஞாபகம் வச்சுக்கும். பாருங்க, டு அட்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் இது. ஸோ இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டார்ட் மெனுவை எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த கஸ்டமைசேஷன் அப்படின்னாவே நம்ம கண்ட்ரோல் பேனல் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த கண்ட்ரோல் பேனல் எங்கே இருக்குது? ஸ்டார்ட் மெனுவில் இங்கே இருக்குது கண்ட்ரோல் பேனல். ஓகே, அடுத்தது பாருங்கள், கஸ்டமைஸ் ரைட் பேன் ஆஃப் ஸ்டார்ட் மெனு. இந்த ஸ்டார்ட் மெனுவில் ரைட் பேன் இருக்கு இல்லைங்களா, இங்கே என்னென்ன வரணுங்கிறதையே நான் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். எப்படி? எகெயின் அதே கண்ட்ரோல் பேனலில் அப்பியரன்ஸ் அண்ட் பர்சனலைசேஷனில் டாஸ்க் பார் அண்ட் ஸ்டார்ட் மெனுவில் வரீங்க. பாருங்கள், ஸ்டார்ட் மெனுவில் வரீங்க, கஸ்டமைஸில் இங்கே பாருங்கள், எது எனக்கு வேணுமோ அந்த ஐட்டத்தெல்லாம் டிக் மார்க் பண்ணிக்கலாம். எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ ஹெல்ப் வேண்டாம், இப்போ பாருங்கள் இங்கே ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்னு வருது, எனக்கு ஹெல்ப் வேண்டான்னு வச்சுக்கலாமே.
ஹெல்ப் வேணான்னு நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் வேண்டாம். ஸோ அப்போ எனக்கு என்னென்ன ஐட்டம் இந்த ரைட் பேனல்ல வரணுங்கிறத எங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்? டாஸ்க் பார்ல ஸ்டார்ட் மெனுவில் வந்துட்டு கஸ்டமைஸ்ல வந்துட்டு எனக்கு என்னென்ன வேணுங்கிறத நான் இங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒவ்வொன்றும் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்க இந்த இது தெரிஞ்சதுன்னா சும்மா நீங்க ப்ளே பண்ணலாம். அது படிச்சு அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு முறை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். சரிங்க சார், நான் எதோ செட்டிங்லாம் டெஸ்ட் பண்ணேன், எல்லாம் கசாமுசான்னு ஆயிடுச்சு, ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே வரணும் அப்படின்னா ரீஸ்டோர் ஸ்டார்ட் மெனு டிஃபால்ட் செட்டிங்ஸ். எகெயின் இங்க வரீங்க ஸ்டார்ட் மெனுவில் கஸ்டமைஸில் இங்கே பாருங்கள், யூஸ் டிஃபால்ட் செட்டிங்ஸ். இங்கே பாருங்கள், நான் 5ன்னு கொடுத்துருக்கேன். யூஸ் டிஃபால்ட் செட்டிங்னு கொடுத்த உடனே இந்த எல்லா செட்டிங்கும் மறுபடியும் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே வரும். இங்கே பாருங்கள், ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே வந்துருச்சு. சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் மெனுங்கிறது கம்ப்யூட்டருக்கு கமாண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம எப்படி வந்து இதை எனக்கு வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறதுங்கிறது தான் இப்போ இந்த கிளாஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டார்ட் மெனுவை 6 ஏரியாவாக பிரிக்கிறாங்க. ஒன்று பின்டு ப்ரோக்ராம், இன்னொன்று ரீசன்ட்லி நம்ம என்னென்ன ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுமோ அது இங்கே வருது. தென் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் ஏதாவது டாக்குமெண்ட் இன்வால்வ் ஆயிருந்ததுன்னா அது இங்கே வரும். ஜம்ப் லிஸ்ட்னு சொல்கிறோம். அதை கிளிக் பண்ணி நம்ம ஜம்ப் லிஸ்ட்டில் போய் எனக்கு வேணுங்கிறத இம்மீடியட்டாக அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இது வந்து சர்ச் பாக்ஸ். வேணுங்கிற எனக்கு ஒரு 2-3 லெட்டர் தெரிஞ்சதுன்னா அதை டைப் அடிச்சேன்னா எனக்கு வேணுங்கிற ப்ரோக்ராம் வரும், அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட் ரீசன்ட்லி பின்ட் ஐட்டம் எங்கே வரும்? பின்டு லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக வரும். கஸ்டம் மெனு ஐட்டம், இது எல்லாமே கஸ்டம் மெனு ஐட்டமாக வருது. ஸோ இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் அந்த ஸ்டார்ட் மெனு கஸ்டமைஸ் பண்ணுறதை பற்றி அந்த கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு ஜஸ்ட் ஒரு முறை ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீல் கோ டு த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.